ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. என்னென்னா, நான் வந்து முதல் வீடியோவில் வந்து என்னோடய யூடியூப் சேனலுடைய பேர் வந்து நான் சொல்லலை. இந்த யூடியூப் சேனலோட பேர் வந்து ரிஷாந்த் ப்ளாக். அது வந்து நான் இதில் சொல்லிக்கிறேன். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வெல்கம் டு ரிஷாந்த் ப்ளாக். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் வந்து தெல்லிப்பளையில் உள்ள கவுனாவத்தை என்ற ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நரசிங்க வைரவர் அண்ட் அந்த கோயிலில் தான் அந்த கோயில் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த டைம் நான் அது நடந்து இப்போ ஒரு 4-5 நாள் ஆகிட்டுது. தாமதமானதுக்கு என்ன மன்னிக்கவும். அது ஏன் தாமதமான சில பல காரணங்கள் உள்ள, அதனால அதை நான் சொல்ல விரும்பலை. பட் தாமதமாயிட்டுது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு மாதிரி இதாக கழிச்சிட்டு நினைக்கிறேன். ஓகே, என்னடா அந்த கோயிலில் வந்து காலகாலமாக, அதாவது பரம்பரையாக அந்த கோயிலில் வந்துட்டு வேள்வி செய்கிறவங்க. வேள்வி எப்படின்னா, இந்த ஆடு பலி கொடுக்குறது, கோழி பலி கொடுக்குறது, அந்த மாதிரி இதில் வந்து ஆடு பலி கொடுக்குறவங்க. இது வந்து காலகாலமாக பலி கொடுத்துட்டு வரும்போது எங்களோட மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதை வந்து அந்த பலி கொடுக்குறது, அந்த வெட்டுறது எல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து போட வலிக்கிட்டாங்க. அதனால் வந்து அதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கோயிலில் எல்லாம் அதை தடை செஞ்சுட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அதை போராடி, இல்லை நாங்கள் அதை செய்யணும், அது பரம்பரையாக காலகாலமாக செஞ்சுட்டு வர்றது, ஸோ நாங்கள் அதை செய்யத்தான் வேணும்னு சொல்லி அவங்க போராடி ஒரு மாதிரி அவங்க திரும்ப அதை எடுத்துக்கிட்டாங்க. அது இப்போ எப்படி அதை நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வர அந்த வெற்ற இடத்துல வந்து சுற்றி வர யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அதை சுற்றி வர அடைச்சி, அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் மட்டும் போய் பார்க்கக்கூடிய மாதிரி, அதாவது அவர் மட்டும் உள்ளே போகலாம், வேறு யாருமே போகலாது. அந்த வெற்றவர் மற்றது அந்த கோயில் நிர்வாகக்காரர் 2-3 பேர் அப்படி ஆனாக்கள் மட்டும் உள்ளே நிற்கலாம். மற்றபடி பார்வையாளர்களாக மக்கள், நாங்கள் பக்தர்கள் வந்து உள்ளே போக இயலாது. அப்படியான இதில் அந்த வேள்வி நடக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து ஒரு 600-700 ஆடு கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாமே பெரிய பெரிய ஆடுகள். ஸோ அந்த கோயிலில் எப்படி ஆடு கொண்டு வந்திருப்பாங்க, அந்த திருவிழா எப்படி செஞ்சவங்க, என்ன மாதிரி செஞ்சவங்க, அதை எப்படியெல்லாம் அதை வந்து நடத்திட்டுருக்காங்கன்ற சொல்லி நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை பார்த்துட்டு வாங்க.
எல்லாரும் வந்து வேலியை பிரித்து போகிறாங்க. வேலி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஆடுதான் பாய் மனுஷரும் பாஞ்சு போகிறானுங்க. எல்லாம் ஓகே ஓகே. எல்லாரும் ஒரு மாதிரி வந்துட்டோம். முழு ஏரியாக்களை வந்தாச்சு. எல்லாம் ஆடலையும் பார்த்துட்டு இருக்கோம். வெரைட்டியான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஸோ ஓகே, நான் சொன்ன மாதிரியே இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்திருக்கிறோம். அந்த அண்ணிட்ட வந்து கேட்க போகிறோம். இந்த ஆடை பற்றின விளக்கம் கேட்க போகிறோம். இது என்ன மாதிரி, எப்படி, எவ்வளோ ஆழமாக வளர்க்குறார், என்னென்ன மாதிரி சாப்பாடு போடுறார், இப்போ என்ன செய்ய போகிறான்ற கேட்க போமா. ஐயா சொல்லுங்க ஐயா. 3 வருஷமாக வளர்க்குறோம். கடலை கோது உளுத்தங்குரணி தான் போடுறது. மற்றது என்ன சொல்ல. இப்போ இது வந்து நீங்கள் இப்போ வேள்வி கொண்டு வந்துருக்கிறீங்க. இப்போ எவ்வளோ ஆழமாக ஒரு ஒரு ஆசையோட அன்போட வளர்த்துருப்பீங்க. இன்றைக்கு அதை வந்து வேள்விக்கு வைரவருக்கு வந்து நீங்கள் இது கொடுக்க போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு கவலையா இல்லையா? வைரவர் கொடுக்கணும் வளர்த்தாங்க, கொடுக்குறது போய் கவலை கொடுக்கணும் தானே வளர்த்தாங்க. அதுவும் சரி, கடவுளுக்கு தானே. ஓகே ஓகே, நன்றி ஐயா. இது இது என்ன ஆடு? இது ஜமுனாப்பா அருகே சேர்ந்தது கலப்பு தான். ஓகே ஓகே, சரி, நன்றி ஐயா. ஓகே அண்ணா, இது வந்து இந்த ஆடு வந்து நீங்க இன்றைக்கு வேள்வி கொண்டு வந்திருக்கிறீங்க. இது எத்தனை வருஷமா இந்த ஆடு வளர்க்குறீங்க? இது 1 வருஷம் 8 மாதம். 1 வருஷம் 8 மாசம். இப்போ இது வந்து என்ன இனம் இந்த ஆட்டுக்கு? என்ன இனம்? ஜமுனாவரி இனம். ஜமுனாபாரி. ஓகே, இப்போ மற்ற இது எல்லாமே ஜமுனாபாரி தானே? இல்லாட்டி சணல் இருக்கு, ஊர் கலப்பு இருக்கு. இப்போ ஜமுனாபாரியிலே கலப்பு இருக்கு. இது சில ஆடுகள் இருக்கு, ஜமுனாபாரி கலப்பு, சணல் கலப்பு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு எங்கன்னா ஜமுனாபாரி தான். ஓகே, இப்போ இது வேள்வியை கொண்டு வந்துருக்கு. சணல்ன்ற பிளான் தான் ஆடு. ஓகே ஓகே, இப்போ இதை வேள்வியை கொண்டு வந்துருக்கிறீங்க. இப்போ நாங்கள் ஒரு ஒரு பிராணியை வந்து நாங்கள் ஆசைப்பட்டு வளர்த்துட்டு அது செத்துட்டுன்றா கொஞ்சம் கவலைப்படுவோம். இதை நீங்கள் எவ்வளோ அளவாக வளர்த்துருக்கிறீங்க? இப்போ வேள்வி வந்து இப்போ நேர்த்தி என்ன, இப்போ நேர்த்தியில் கடமை சொன்னால் எங்களை ஒரு குலசாமி ஒரு உயிரை கொடுப்போம். நாங்கள் இதை மாதிரி ஆடாக வளர்க்குறோம். ஒன்றை கோயிலுக்குன்னு கொடுக்குறது பரம்பரையாக செய்த உண்டு. அப்போ இதை வந்து இப்போ பயங்கர செலவில் தான் செய்கிறோம். 30 லட்சம் 40 லட்சம் வளர்ப்புன்றது அப்படி தானே. இது புல்லு சாப்பிட்றது, கடலை உளுந்து அப்படி தான் சாப்பிட்றது. அப்போ இதை வளர்த்து இது இந்த கிடாயிൻ്റെ பெருமதி வெட்டினா 3.5 லட்சம் தான். இதுஇந்த வளர்ப்பு வந்து இப்போ 16 லட்சம் 50 லட்சத்துக்கு கிடா இருக்குது இங்கே. அவ்வளோ விலை கொடுத்துலாம் இங்கே வாங்குறாங்க. இல்லை, அது வந்து நாங்கள் ஒரு பரம்பரையாக கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கோயிலுக்கு செய்து கொள்வாங்க. இப்போ இது வேள்வி வட்டி முடிஞ்ச பிறகு என்ன செய்வீங்க? ஆக்களுக்கு அந்த பங்கு இல்லை, இது வந்து ஏலம் அவையவே பிடிச்ச. இப்போ நாங்கள் வளர்த்ததை நீங்கள் எடுக்கிறது, நீங்கள் வளர்த்ததில் ஒன்று நாங்கள் சாப்பிடாதப்பட்டா எடுக்கிறது. நாங்கள் வளர்த்ததை சாப்பிட மாட்டோம். இப்போ வந்து ஏலம் கூறிட்டு இதை கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு பிடிச்ச கடாயை நாங்கள் வாங்குவோம். இப்போ வேற ஒருத்தவங்க அவங்க கொண்டு வந்தால் அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுவீங்க. ஓகே, கோயிலுக்குன்னு நன்கொடையாகவும் கொடுப்போம். அது கோயில் போகும். அந்த அதில் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க, அதில் கோயிலுக்குன்னு சொல்லி ஒதுக்கி கொடுப்போம் ஒரு அளவு. இதுகள் கொஞ்சம் பெரிய செலவு தானே. இதை ஏலத்தில் விடுவோம். பிடிச்சவே இதை வாங்கிக்கொண்டா நாங்களும் இதை மாதிரி ஒன்றை வாங்கிக்கொண்டு தான் சாப்பிடுவோம். நட்டமோ நாயமோ நட்டமோ லாபமோ கோயிலுக்கண்டு நேர்த்தி வச்சு வளர்த்தது அதுக்காக. இது வந்து நன்கொடை இல்லை. இது வந்து இப்போ 250-300 வருஷத்துக்கு முன்னுக்கு பாரம்பரியமாக இதை செய்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து நாங்கள் இன்னைக்கு கண்டதில்லை. எங்களை தாத்தாண்டு இது வந்து மைத்திரி காலத்தில் இந்த கோயிலுக்கு வழக்கே நடந்தது. செய்யக்கூடாதுக்கான சட்டமெல்லாம் போட்டது. இதெல்லாம் கொழும்புல வெட்டி ஆடி 250-300 வருஷம் பழைய பயில்கள் பழைய காணிகள் இப்படித்தான் செய்தோம், இப்படித்தான் இருப்பவங்க. இது வந்து மைத்திரி காலத்தில் வழக்கு தீர்த்தது. என்ன தீர்த்தன்னு சொன்னால் இப்போ வெட்டுறதை பொதுமக்கள் பார்க்கக்கூடாது, அதை மறைச்சி வெட்டுறேன். முந்தி அப்படி இருந்தது, இப்போ மாற்றிடு.
அப்போ இப்போ நாங்கள் வெட்டுற ஒன்றுமே நாங்கள் பார்க்கல அது. இல்லை அது கோயிலுக்கு கொடுக்குறோம். வெட்டுறவே இப்போ உரியாக்கள் மட்டும் தான் கிடாயை கொண்டு போவேணும் உள்ளுக்கு பார்க்கல. பொதுமக்களும் நாங்களும் யாரோ பார்க்கல. கிடாயோட போகிற ஆள் பார்க்கல. அது நான் வந்து இத்தனை வருஷம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். என்ன எனக்கு கவுனாவத்த கோயில்னா இதுதான் பெரிய கோயில். இப்போ சின்னதெல்லாம் முடிஞ்சது. பிராம்பத்தா அது இது எல்லாம் முடிஞ்சு. இதுதான் என்னோட கடைசி. நான் வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ சனம் இவ்வளோ கூட்டம் இருக்கும். 3000 3500 கூட பெரிய கிடா வரும். பொதுவாக மற்ற கிடாயிலெல்லாம் ஒரு 3000 வரும். இதுதான் கடைசி கோயில். வெட்டாம கொண்டு போயிடலாம். வெட்டாமல் கொண்டு போயிடலாம். வெட்டிட்டு தான் போகணும். சரியோ பிள்ளையோ வெட்டுவேன். இப்போ என்ன மாதிரி ஒரு வெட்டில் அப்படி இந்த மாதிரி ஒரு வெட்டில விழுவணும். அதானே எல்லாருக்கும் அதுக்குரிய ஆக்கள் உள்ளுக்கு இருக்கணும். அப்படி விழுந்தா தான் அந்த நேர்த்தி கடன் முடிஞ்சு. அப்படித்தான் வெட்டுற ஆக்கள் இருக்கணும். அப்படித்தான் வெட்டணும். அதுக்கெல்லாம் சொல்லி கத்தியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு. ஆனால் அது எங்களால் பார்க்கலாம், ஒரு மக்கள் கூட பார்க்கல, ஒரு கவலை. அது இப்போ சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், மைத்திரின்ற காலத்தில் வழக்கு நடந்தது. பேருந்து அதை நாங்கள் போராட்ட மூலம் எடுத்து இப்போ தகரமெல்லாம் அடைச்சி இப்போ அதை வந்து மறைச்சி. ஏன்னா இதை பார்த்துட்டு மனசரையும் பட்டு ரத்தத்தை கண்டவன் மறைச்சி போயிடுவாங்க. இப்போ அது மறைச்சால பார்க்கல. ஓகே, பாதுகாப்போட தான் நடக்குது. அதான் நிறைய போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க பாதுகாப்புக்கு. பிரச்சனைகள் ஒன்றும் பெறக்கூடாது. உங்களுக்குரிய கிடாயை நீங்கள் கொண்டு போய் பார்க்கலாம் மட்டும். சரி அண்ணா, ஓகே, நன்றி அண்ணா. ஓகே, சந்திப்போம். தேங்க்ஸ் அண்ணா. சார் நான் என்ன சொல்லுது ஆடெல்லாம் அவங்கள பார்த்தோன்னே புலம்புறான். நானே கோயில் திருவிழா நினைச்சோம். சரியா வந்துட்டு சாமியை கும்பிட்டு ஆளை பார்த்துட்டு போகணும். ஆனா இது கோயிலை விட்டு போகவே பணம் இல்லை. எவ்வளவு சரம் கூட்டமா வெறி வந்து இப்பவும் வந்து இருக்குது. இப்போ நேரம் எத்தனை மணி? 1:52. 2 மணி ஆகுது. 1:52. இப்போ ஆட்டோ நித்திர முடிச்சு எனக்கே இங்க 2 தூங்குது. நித்திர 2-3 நாளா நித்திர இல்லை. அப்படின்னா நித்திரோட பார்த்தா இவங்க இப்படி இழுத்து வந்துட்டாங்க. சரி, வந்தது ஒரு நல்ல விஷயமா போச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனா இப்போ ஆட்டோ வந்துட்டே இருக்காங்க. ஆனா சுத்தி எல்லாத்தையும் பார்க்கணும். சுத்தி எல்லாமே நாங்க பார்க்கறத தாண்டி அவங்களுக்கும் காட்டணும். அதோட எங்க குடியக கொஞ்சம் இப்ப நாங்க நிக்கிறாங்க. அவங்கள போய் கலாய் பண்ணுவோம். பாப்போம். இதுதான் இந்த காலையில இந்த சனத்துக்கு நாங்க தேடி பிடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா மரமளவெல்லாம் கொண்டு வந்து அடிக்கிறாங்க. அதாவது அங்க ரிங்ஸ் கொடுக்குறாங்க. பிடிப்புமா
ட்ரிங்க்ஸை குடிக்காமனா அது அதை விட எனக்கு ஆர்வமா இருக்கு. போய் இந்த ஆடு எல்லாத்தையும் முதல் பார்க்கணும். ஒவ்வொரு ஆட்களையும் பார்க்கும்போது வந்து கொண்டே இருக்கும்போது இல்ல நான் போய் எல்லாம் பார்த்துட்டு கழிச்சு வந்துடுறேன். என்னென்ன மாதிரி யார் இது என்ன விதம் அப்படின்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ஆனா இன்னும் ஒரு கவலைக்கான விஷயம், இந்த ஆடு வெட்டுறவங்க நாங்க பார்க்கல. ஏன்னா முந்தி இது ஒரு மைத்திரி கூட இந்த பிரச்சனை நடந்தா அப்படி வெட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க போராடி சரி ஆக்கள் பார்க்காத மாதிரிக்கு நாங்க மறைச்சி வெட்டுறோம். இது பரம்பரையா செஞ்சுட்டு வர ஒரு இது என்னது ஒரு ட்ரெடிஷனல் திருவிழா. இதை வந்து நாங்க கைவிடலாம்னு சொல்லி முதல்ல போராடி அவங்க நூறு எடுத்து இப்போ வந்து அந்த ஆக்கள் பார்க்காத மாதிரி சுத்தக்காரங்க அடைச்சு அதுக்குள்ள மட்டும், அதாவது ஆட்டுக்கு சொந்தக்காரர் மட்டும் உள்ள போகலாம், பொதுமக்கள் போய் பார்க்கலாம். நான் எவ்வளவு ஆசையா வந்து மட்டும் பார்க்கலாம்னு அது ஆசை இல்லை, ஒரு மாதிரி சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா ஒரு உயிர் போற விஷயம் சரி ஓகே, அது வயலுக்காக அப்படி செய்யறாங்க கடவுளுக்காக. ஆளுங்க வந்து முதலாவது ஆடு வெட்டும் போது எங்களுக்கு எல்லாரும் பாக்குற அளவுக்கு வச்சு வெட்டுவாங்க. அதுக்கு பிறகு வெட்டுற ஆடு எதையுமே வந்து நாங்க பாக்கல. அப்படிதான் இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா என்ன மாதிரி நடக்க போகுது தெரியல. நாங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து முறை பாக்குறோம். அது எங்களுக்கும் பெரிய எக்ஸைட்டா இருக்குது. சுத்தி பார்ப்போம். இதுல பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஆடு வளர்க்குற அவ்வளவு பெரிய புள்ளியில இருந்து சின்ன புள்ளியில இருந்து வளர்ந்து வர்றவங்கல இருந்து அவ்வளவு பேர் இதுல இருக்கிறாங்க. ஒருத்தரையும் மிச்சம் விடாம அவ்வளவு வீடியோ எடுப்போம். ஃபுல்லா எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாம் அங்க மக்களுக்காக காட்டுவோம். இதுல வந்து இந்த கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த டென்ட்டுக்குள்ள இருக்க எல்லாம் வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்டு நேர்த்திக்காக விட்ட ஆடுகள்லாம் விட்டுருக்காங்க. அதை தாண்டி வந்து இப்ப இதுல வானத்துல வர்றது எல்லாம் வந்து ஆக்கள் வந்து வேள்விக்காக வந்து வளர்த்து கொண்டு இருக்காங்க. மறுபடி வந்து கோயிலை தேடினார் எங்கடா கோயிலை காணல, ஆக்கள் மட்டும் நிற்கிறாங்க. எங்கடா கோயில் சின்னதா இருந்தாலும் திருவிழா வந்து நடக்குது. எதிர்பார்க்கிற அளவு நாங்கெல்லாம் எதிர்பார்த்து வரல. ஆனா அதை விட பெருசா இருக்குது. ஆனா டைமா ஆக்கள் வந்து கொண்டே இருக்காங்க. வெட்ட போறாங்க. 8 மணிக்கு நான் போட்டு தூங்க போறேன்னு கூட நான் தெரியாம தூக்கி அடிக்குது. உங்களுக்கு தூக்கி அடிக்குது. எனக்கு இன்னும் ஆர்வமா இருக்கு. விடிய இருந்து பார்க்கணும். வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து முழுமையான காணொளி எனக்கு நான்
முழுமையான காணொலியாக இது வந்து முழுமையான விடயமாக நான் இது வந்து காட்டியிருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே எடுக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அதில் காட்டியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னோடய ஸ்டார்டிங் நீங்கள் என்னை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மறந்துடாதீங்க.